வாராய் நீ வாராய் பிஸ்டன் பம்பே வாராய். பேனர் எடு. சரியானே இது இல்ல. அக்கா பம்ப் ரிப்பேர், தண்ணி வரல, கிணத்து தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவு. தண்ணி வரலையா? அது சரி, சப் கலெக்டர் குடியிருக்கிற வீட்டுல எல்லாம் எப்படி தண்ணி வரும்? 5, 10, 15, 20, 25 கரெக்டா 25 ரூபாய் இருக்கு. இதை வச்சு அப்புறம் என்ன எடுத்துறது? இதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நேத்து ராத்திரி எங்க அப்பா தூங்கும் போது அண்டர்வேர் பாக்கெட்டை கீழ்த்து பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரு ரத்தக்கரை. எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. அவனை கேட்டா அடுத்த வாரம் தரேன்றான், இவனை கேட்டா டொனேஷன் புக் அடிச்சு கொடுக்குறேன்றான். இந்த 25 ரூபாயில நகராட்சி கல்யாணம் புக் பண்றது கரெக்டா இருக்கும். என்கிட்ட இருக்கிறது ₹1. இதை வச்சுட்டு எப்படி முனிசிபல் ஆஃபீஸ் போயிட்டு வருது? நாடகம் நடத்தினா சும்மாவா? அண்டர்வேர் பாக்கெட்டை கீழ்த்து பணம் எடுத்துட்டு வரணும்டா. ஆமா, உங்க அப்பா அண்டர்வேர் போட்டுக்கோற? இல்லன்னு சொல்ல, ஏன் அடிக்கிற? புறப்படுங்கடா, கடராஜ் கூட்டிட்டு போன. இவனே தட்டம், அவன் வேற. கணேஷ் பீடி எவ்வளவு ஒரு கட்டு? 70 பைசா. 70 பைசாவா? ஒரு கட்டு கொடு. பீடி மனசு குடிப்பானா? எனக்கு ஒரு கோல்ட் பிளஸ் ஃபில்டர் சீட் வாங்கி கொடுங்கடா. ஏன்னா உனக்கு பீடினா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இதுக்கே ஒரு நாள் காஞ்சி போய் வருவ, அப்ப பேசிக்கிறேன். அதுக்கு எப்ப சிக்கத்தரமா பேசாத. அடுத்த வாரம் டொனேஷன் புக் அடிச்சு தரணும் வேண்டாமா? வாங்கி கொடுத்துறேன். ஒரு கோல்ட் பிளஸ் சிகரெட் எவ்வளவுப்பா? 20 பைசா. இது 10 பைசா இருக்குல்ல? என்னது வர வர கடல உருண்ட சைஸே சிறுசாயிட்டு இருக்கு. ஜனாதிபதி வெளிநாடு போயிருக்காரு, பார்த்து கேட்டு சொல்றேன். சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. இவன் மண்டையே கல்ல உண்ட மாதிரி இருக்குது, கேட்டு சொல்றாராம். கண்ணாடி கலையரங்கத்துக்கு பணம் கட்டுற இடத்த இப்படி அடிக்கடி மாத்துறாங்க. ஓகே, கலையரங்கத்தை மாத்தாம இருந்தா சரி. பணம் கட்டுற இடம் எங்கன்னு அந்த ஆளு கேள. சார், கலையரங்கம் புக் பண்றதுக்கு ஃபார்ம் எங்க சார் வாங்குறது? இப்படி ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா பி பிளாக் வரும், அங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. டேய், நீ மரத்தடியில் வெயிட் பண்ணு, நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். மரத்துக்கு நான் என்ன புத்தர? சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாடக விஷயமா கலையரங்கம் புக் பண்ணணும். ஃபார்ம் எங்க வாங்குறது? உள்ள போங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டோர் அடிச்சிருச்சு. ஆமா, இந்த கரண்ட் பில் கட்டுற இடத்துல இருக்கிற அம்மா இங்க இருக்காங்க? வழக்கமா அந்த சீட்ல சகுந்தலாமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க லீவு. ஆல்டர்னேட்டிவா இவங்க இருக்காங்க. ஓஹோ, ஆல்டர்னேட்டிவா? அது சரி. கலையரங்கம் புக் பண்ற ஃபார்ம் இருக்கா? ஃபார்ம் 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 இருக்கா? ஏன் இதையெல்லாம் பார்த்தா ஃபார்மா தெரியலையா? ஓ, இதான் ஃபார்மா? கண்டிப்பா முடியாது. அந்த பேரை ஒத்துக்கவே முடியாது. நான் இந்த பேரை சொன்னாலும் அதே ஒத்துக்க மாட்டேன்றான். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஆமா, நான் சொன்னா மட்டும் கேட்க போறீங்க. போங்கடா டேய். டேய், என்னடா அது? நண்பர்கள் அசோசியேஷன் வைக்கலாம்னா ராசி இல்லன்றீங்க, அப்புறம் என்னதான் வைக்கிறது? ஒரு ஐடியா. இந்த பேரை கண்டிப்பா ஒத்துக்குவீங்க. தி எக்ஸலண்ட் அசோசியேஷன். அஞ்சு, 10, 15, 20, 25. சீக்கிரம் ரசீது கொடுங்க, பணம் கட்டினது. $25 பைசா கொடுங்க. 25 பைசாவா? எதுக்கு? எதுக்கா? இந்த ஃபார்முக்கு யாரு காசு கொடுப்பா? You want 25 NP? I have no change. I'll come within a minute. ஏண்டா பணம் கட்ட தானே போனா? வேலைக்கே செஞ்சுட்டானே. வந்துட்டு இருக்கான் பாரு. வாடா போலாம். போலடா. டேய், 25 பைசா இருந்தா கொடுங்கடா. எதுக்குடா? ஃபார்ம் வாங்கின இடத்துல 25 பைசா குறையுது. யாராவது இருந்தா கொடுங்கடா. டேய், எவ்வளவு காசு இருக்கு? இருந்த காசுக்கு கள்ள உண்டை வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருந்ததா? அதெல்லாம் இப்ப பேசி என்னடா பிரயோஜனம்? அவ ஏற்கனவே என்ன சப் கலெக்டர் கிண்டல் பண்ணிருக்கா. இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பா? ஒண்ணு செய்வோமா? என்னடா 2-3 பீடி வேணா கொடுத்துடலாமா? அடிச்சு சும்மா ஒண்ணு செய். நேரா அவகிட்ட போய் ஏற்கனவே 25 காசு கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிடு. என்னடா பண்ற? இப்ப 25 பைசா என்னடா பண்றது? உனக்கு 25 பைசா வேணும். வேணும். வா. இல்லடா, எவனோ ஒருத்த கடை கட்ட நிக்கிறான். அவன் போட்டோம். போயிட்டான். போலாமா? தாத்தா, என்ன வேணும்? கணேஷ் பீடி இருக்கா? கணேஷ் பீடி இல்ல.
இருக்குது, வச்சுக்கிறீங்களா? 25 பைசா கொடுத்தா போதும். அம்மா தாயே, யாராவது இருந்தா வாங்கடே. என்னப்பா? பசி உயிரே போகுது, ஏதாவது இருந்தா போடுங்களேன். ஏன்பா, நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போட்டுமா? நேத்து சுட்டு இட்லியா? போற உயிர் பசியிலேயே போகுது. அம்மா மீனாட்சி, ஏண்டி அவன் உள்ள இருக்கானா? இல்ல. ஏன்? ஏனா போடி உள்ள, போடி உள்ள. ஏண்டி உன் மகன் என் மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டானா? என்னங்க நடந்தது? என்ன நடந்ததா? அந்த பயோனியர் மில் மேனேஜரை நேத்து 6 மணிக்கு போய் பாடுறான்னா 7 மணிக்கு போய் பார்த்திருக்கான். பார்த்ததை மூடிக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணா? அவர் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன, படிப்பு என்ன, சம்பளம் என்ன, 2000 தொழிலாளியை வச்சு வேலை வாங்குறாரு. அவரை போய் நீங்க அழகா இருக்கிறீங்க, எங்க நாடகத்துல ஒரு அப்பா வேஷம் இருக்குது, போடுறீங்களான்னு கேட்டிருக்கான். அதுலதான் என்ன அவர் கண்ணா பின்னான்னு பேசுறாரு. மில்ல வேலை செய்யறதா வெளியில வர்றதா? கேட்டது கேட்டானே. ஒரு கதாநாயக வேஷம், ஒரு கதாநாயகி வேஷம் போடுறீங்களான்னு கேட்டானா? அப்பா வேஷமா? அதுலதான் என்னது? நான் நாடக நோட்டீஸ். நாடக நோட்டீஸா? நாடகமே வேண்டான்ற நாடக நோட்டீஸ் நடுவிட்டுல கொண்டாந்து வச்சிருக்கானா? எங்கடி அவன்? ஆடி வெள்ளா நின்னாலும் ஆசை வெள்ளம் நிக்காது, கோடி பணம் போனாலும் கொஞ்சம் குணம் போகாது. அக்கம்பக்கம் அக்கம்பக்கம் ஆளது இல்ல இல்ல, ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. அக்கம்பக்கம் ஆளது இல்ல இல்ல, ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. தாளம் தப்பாம ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. தாளம் தப்பாம ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. மனசும் மனசும் கலந்து பாட பாட, ஒரசும் கொலுசும் சரசம் ஆட ஆட. மனசும் மனசும் கலந்து பாட பாட, ஒரசும் கொலுசும் சரசம் ஆட ஆட. அக்கம்பக்கம் அக்கம்பக்கம் ஆடுது இல்ல இல்ல, ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. தாளம் தப்பாம ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. தாளம் தப்பாம ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. இடையும் ஆட ஆட மயக்கம் எனக்கு வருது கூட கூட. இடையும் ஆட ஆட மயக்கம் எனக்கும் வருது கூட கூட. அக்கம் பக்கம் வாழேதும் இல்ல இல்ல, ஆடி பாட வந்த தட இல்ல இல்ல. தாளம் தப்பாமை ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. தாளம் தப்பாமை ஆடு ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. ஆடகட்டி மேடகட்டி அழகு நிலா துள்ள துள்ள, கூடு விட்டு கூடு பாயும் ரகசியத்தை சொல்ல சொல்ல. ஆடகட்டி மேடகட்டி அழகு நிலா துள்ள துள்ள, கூடு விட்டு கூடு பாயும் ரகசியத்தை சொல்ல சொல்ல. அக்கம்பக்கம் ஆடது இல்ல இல்ல, ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. தாளம் தப்பாம ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. தாளம் தப்பாம ஆடு, ஜதியோடு தெம்மாங்கு பாடு. காத்து வாசம் சேர்த்து
பால் 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 வந்திருக்கு, வாங்கிட்டு போங்க. சாரி. சாரியா? எருமை மாதிரி மோதிட்டு சாரியா? அதான் தெரியாம பட்டுடுச்சுன்னு சொல்றேன்ல. தெரியாம பட்டுடுச்சா? இடிச்சதுல ஒரு சைடு ஷோல்டரே இறங்கிருச்சு, தெரியாம பட்டுருச்சா? உன்னால பார்த்து வந்தா தானே? மூஞ்சிகளை பாரு, உளுந்து உளுந்து கும்பிடலாம் மாட்டது. இந்தா என்ன முறைக்கிற? மணி என்னடாச்சு? 6:75. நேத்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்த? 6:45. முந்தா நேத்து? I think 6:40. தினம் எத்தனை மணிக்கு கொண்டு வருவேன்? 6. ஏண்டா, போன மாசம் காசு வாங்குறப்போ என்னடா சொன்னேன்? நான் சொன்னேன். என்ன சொன்னேனா? ஏண்டா, காலையில கொடுக்க வேண்டிய காசை சாயங்காலம் கொடுக்கறேன்னு சொன்னப்ப என்னடா சொன்னேன்? ஒத்துக்க முடியாதுன்னா இப்ப என்னன்ற? அதுக்கு மொத்தம் உணர்த்தி இருக்குல்ல. காலையில 6 மணிக்கு கரெக்டா பேப்பர் போடணுங்கிற அறிவு வேண்டாம்? போது நிறுத்தியா. பணம் கொடுத்து பேப்பர் வாங்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன். அத ஓசில வாங்கி படிக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா காசு போட்டு வாங்கின நீ என்ன பண்ண மாட்ட. போதும் நிறுத்துங்க. நீங்க ஒண்ணும் சிரிக்க தேவையில்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நானாச்சு பையனாச்சு. பையனா? ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்கே, மாத்தி மாத்தி அடியாண்டா. 4 லிட்டர் பெயிண்ட் கொடுத்தேன், ஒரே இடத்துல அடிச்சு தீத்துருவோம் போல இருக்கு. ஆமா, நீ என்னமோ நானும் நடத்துறேன்னு சொன்ன, என்னாச்சு? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. உனக்கு நீயே எழுதிட்டாதான் உண்டு. நான் கூட வீட்டு வரி கட்டலப்பா, எனக்கு ஏதாவது லெட்டருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு இல்ல சார், புதுசா கூடி வந்திருக்கிற மிலிட்டரி ஆபீசர் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவங்க யாரும் இல்ல, கூட நானே கொடுத்துறேன். தேவி தேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி. ஏய் ஏய், ஒன்ன தாண்டா பாட்டு எப்படி இருக்க? பிரமாதமா இருக்கு. நீ பாரு. அப்படியா? தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திடுமா. ஸ்ரீதேவி. ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? நான் பாடினா உங்களுக்கு என்ன? ஏங்கா அவருன்னா உங்க வாயா பாடுறாரு. நல்லா கேள்றா. நீ பாடுவாச்சார. நேத்து ராத்திரி வாழ்வே மாயம் படம் பார்த்தோம். அதுல இருக்குது இந்த பாட்டு. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. 1950 வருஷம் ஜனவரி மாசம் 23ஆம் தேதி குடியரசு நாடாச்சு. 26ஆம் தேதி வாச்சார. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. நாங்க அப்படித்தான் பாடுவோம். தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா, வரம் கொடம்மா, வரம் கொடம்மா.